உண்மையிலேயே மாநில அரசுக்கு நோக்கம் இருந்தது என்றால் காடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் மரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியங்களை பற்றியும் மக்கள் மன்றங்களில் எடுத்துரைத்திருப்பார்கள். அதை எடுத்துரைச்சாங்களா? எடுத்துரைக்கல. அப்போ அதை பற்றி ஒருத்தர் பதிவு போட்டோன்னு ட்ரெண்ட் ஆகுதுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சீமான். அதை நீ எள்ளி நகையாடுனியே, மரங்களுக்கெல்லாம் போடுவார், இதை பற்றி பேசுவாரோ அதை பற்றி பேசுவாரோன்னு மொக்கையாக கேட்டியே. ஆனால் இப்போ அரசே பண்ணது நீயே சொல்கிறியே. அப்போ அரசு பண்ணுறத ஒரு மிகப்பெரிய அரச கட்டமைப்பு உள்ள ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டியது, ஒரு தனி மனிதனாக நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை ஒரு தனி கட்சியை வச்சு அவர் பண்ணுறாரு அப்படின்னா அது சாதனை தானே? நிச்சயமா சாதனை தானே சார். 16ல் போட்டி போட்டு 1.1 வாங்கி 19ல் போட்டி போட்டு அப்புறம் 21ல் போட்டி போட்டு 24ல் போட்டி போட்டு 8% ஓட்டை வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று 2 கட்சிக்கு மாற்று நான் நிற்கும் போது புதுசாக ஒருத்தர் உள்ள வர்றாரு. அப்போ அவரையும் தவிடுபொடியாக்கி காலத்தில் முன்ன நின்று நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை சீமானுக்கு இருக்கு. ஸோ சனிக்கிழமை வந்து மக்களை மீட் பண்ணுறாரு விஜய் அப்படின்னா எதுக்காக மீட் பண்ணுறாருன்னு மக்களுக்கு தெரியும். மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, கடல் அம்மாவின் மாநாடு, தண்ணீரின் மாநாடு, இதெல்லாம் எதற்காக போடுறாங்கங்கிறதும் மக்களுக்கு தெரியும். இதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ பரந்தூரில் கூட்டம் போட்டார், அவருக்காக போட்டாரா? இல்லை, பரந்தூர் மக்களுக்காக போட்டார். இப்போ இந்த மாதிரி அவர் போடக்கூடிய மாநாடுகளுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் அ மெசேஜ், இட்ஸ் அ ஸ்ட்ரோக். இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டார். அவருக்கு வந்து ஒரு தனித்த பாதை இருக்கணுங்கிறதுக்காக அவரோட அதுவும் ஒரு கிளவரான மூவ் தான். இவ்வளோ நாளாக போராடி 8% ஓட்டை வாங்கி மாநில கட்சியாக ஆகியாச்சு. இப்போ அடுத்து சட்டமன்றத்துக்குள்ளே அந்த கட்சியின் தலைவர் போகணும். கட்டாயமாக சீமான் சார். இப்போ வந்து தாவேகாவோட தலைவர் விஜய் வந்து சனிக்கிழமை தோறும் வந்து மக்களை போய் சந்திக்கிற ஒரு நிகழ்வு வந்து இருக்கார். மறுபுறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட அந்த முன்னெடுப்புகள் இப்போ கூட மலைகள் மாநாடு வந்து சனிக்கிழமை வந்து வச்சுருக்காங்க. இப்போ மக்கள் மத்தியில் இது எப்படி எதிரொலிக்குன்ற ஒரு கேள்வி வந்து எழ தொடங்கிருக்கு. குறிப்பாக ஒரு புறம் வந்து மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறது, மறுபுறம் வந்து இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு தலைவர். இந்த 2 பேருக்கும் இதையான வேற்றுமையை மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள் வந்து யார் யார் எதற்காக களத்துக்கு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களோட அறியாமையில் இருக்கிற மக்கள் நான் வந்து மக்களை குறைச்சி மதிப்பிட விரும்பலை. ஸோ சனிக்கிழமை தோறும் விஜய் அவர்கள் செய்வது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்களை போய் சந்தித்து கேட்குறாரு. ஒரு பகுதிக்கு போகிறாரு, அந்த பகுதியின் பிரச்சனைகளை குறித்து பேசுகிறாரு. அப்புறம் அவருக்கே உரிய பாணியில் ஓட்டுகளை கேட்குறாரு. ரொம்ப நன்றி வணக்கம் வந்துடுறாரு. இவ்வளோ தான் அவர் பண்ணுறாரு. ஒரு நியர்லி half an hour இருக்கும் அவரோட ஸ்பீச். அதிகம் நான் சொல்கிறது ஆக்சுவலி. ஸோ அவருடைய பாதை என்ன, அவருடைய பயண திட்டம் என்ன, அவருடைய அஜெண்டா என்ன, அவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது மக்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியாக சின்ன இம்ப்ரவைசேஷன்ஸ் இருக்குது. அது வந்து அரசை வந்து கொஞ்சம் ஆட்டியும் பார்க்கறது, ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் உதயநிதி. என்ன ரியாக்ட் பண்ணுறாரு? நான் சனிக்கிழமை வெளியே வர்றவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சனிக்கிழமை வந்து மக்களை மீட் பண்ணுறாரு விஜய் அப்படின்னா எதுக்காக மீட் பண்ணுறாருன்னு மக்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சனிக்கிழமை சீமானவர்கள் மாநாடு போடுற மாதிரி. எனக்கு என்னென்னா சனிக்கிழமை சூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் எப்போ டைம் அப்போலாம் போடக்கூடிய ஆள் தான். ஒரு சனிக்கிழமை ஒரு மலைகளில் மாநாடு வச்சுருக்காரு. நினைக்கிறேன் நாளைக்கு வச்சுருக்காரு. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து 26ஆம் தேதி. நாளைக்கு அவர் வச்சுருக்காரு, 27 வச்சுருக்காரு. இப்போ மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, கடல் அம்மாவின் மாநாடு, தண்ணீரின் மாநாடு, இதெல்லாம் எதற்காக போடுறாங்கங்கிறதும் மக்களுக்கு தெரியும். இதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ பரந்தூரில் கூட்டம் போட்டார், அவருக்காக போட்டாரா? இல்லை, பரந்தூர் மக்களுக்காக போட்டார். இப்போ இந்த மாதிரி அவர் போடக்கூடிய மாநாடுகளுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்போ சீமான் அவர்கள் போடக்கூடிய இந்த கூட்டங்களுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். எனவே ரெண்டையும் ஒப்பிடுறதுங்கிறது எந்தளவுக்கு சரியானதுன்னு எனக்கு தெரியல. இவரை டார்கெட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணணுன்ற அவசியமும் திரு சீமானுக்கு கிடையாது. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து சீமான் நம்மளுடைய கூட்டத்தை நிறைய பேர் வந்து ஒழுங்கு கவனிக்கணும் பேசணும்னு நினச்சிருந்தா அந்த டேல போகணுன்ற அவசியமும் ஒரு கிடையாது. சீமானுக்கு விஜய்க்கு வந்து அவசியம் கிடையாது. விஜய் இது ப்ரீ பிளான்டாக இருக்குது.
இவர் அந்த டைமில் அனுமதி வாங்குறது போகிறது. இன்னொன்று இவர் வந்து பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அணுகுவார் திரு சீமான். எந்த பிரச்சனை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போய் மீட் பண்ணி பேசுகிறது தான் அவருடைய வழக்கமாக இருக்கிறது. எனவே அது ரெண்டுத்தையும் நான் அவ்வளோ கம்பேர் பண்ணிக்க விரும்பலை. குறிப்பாக சார் 2024 வந்து இந்த மாதிரி நான்குமுனை போட்டி உருவாகும் போது பல பேர் சொன்ன விஷயம் வந்து இதில் வந்து தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி இருந்தோம் மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றாங்க, 8.2 விழுக்காடு பெற்று. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதே நான்குமுனை போட்டி தான் திருப்பி நிலவரக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ இந்த 2026 தேர்தல் நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அவங்களுக்கு இது வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான தேர்தல் சார். இது மட்டும் சொல்கிறீங்க அப்படி இல்லை, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ நாளாக போராடி 8% ஓட்டை வாங்கி மாநில கட்சியாக ஆகியாச்சு. இப்போ அடுத்து சட்டமன்றத்துக்குள்ளே அந்த கட்சியின் தலைவர் போகணும். கட்டாயமாக சீமான் ஜெயிச்சே ஆகணும். அவருடைய வெற்றியில் தான் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் பாய்ச்சலும் இருக்குது. அந்த கட்சியிலேருந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போகணும். அதற்கான வேலை திட்டத்தை அவங்க கையில் எடுக்கணும். எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கான வேலையை அவங்க இப்போயே பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கலை, அப்படி பார்க்கலன்னா அது ஒரு சறுக்கலாக மாற வாய்ப்பு உண்டு. ஆனால் சார் இந்த 2026 பார்க்கும்போது இது வரைக்கும் எந்த தேர்தலுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியும். ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க கேம்பெயின்ஸ் எல்லாம் ஆரம்பித்த ஒரு விஷயம் எல்லா கட்சியிலும். இது எதனால் நினைக்கிறீங்க? மற்ற கட்சியில் இதில் அழுத்தத்தில் இருக்கார் 2026? ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்று விட்டார். பொறுப்பேற்ற பிறகு 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. தொடர்ச்சியாக 2 முறை திமுக கழகம் தமிழகத்தை ஆண்டதே இல்லை என்ற வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மு.க.க்கு இருக்கு, மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கு. ஸோ அது ஒரு நிர்பந்தமா? எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றவே முடியாது, அவர் ஒதுக்கப்படுவார்னு சொன்னாங்க. 4 ஆண்டு சிஎம்மாக இருந்து கட்சியை கைப்பற்றி 21, 24 எலெக்ஷனை சந்தித்து உள்ளே இருக்கிறவன் வெளியே இருக்கிறவன் திடீர்னு வர்றவன் மேலே இருந்து வர்றவன் கீழே இருந்து வர்றவன் மொத்த பேர் சமாளித்து கட்சிக்கு போச்சுல நான் தானே சொல்லி பிஜேபி போட கூட்டணி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக பல தோல்விகளை சந்திச்சிட்டாரு. அந்த தோல்விகளை வெற்றிகளாக மாற்றணுங்கிற கட்டாயம் நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. 16 போட்டி போட்டு 1.1 வாங்கி 19 போட்டி போட்டு அப்புறம் 21 போட்டி போட்டு 24 போட்டி போட்டு 8% ஓட்டை வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று 2 கட்சிக்கு மாற்று நான் நிற்கும் போது புதுசாக ஒருத்தர் உள்ள வர்றாரு. அப்போ அவரையும் தவிடுபொடியாக்கி களத்தில் முன்ன நின்று நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை சீமானுக்கு இருக்கு. ஏற்கனவே களத்தில் 2 பேர் திராவிட கட்சி இருக்குது. இன்னொரு பக்கம் சீமான் போன்றவர் தங்களுடைய வித்தியாசமான கொள்கையால் மக்கள் எடுத்துக்கிட்டு வராங்க. இவங்க 3 பேரையும் நம்ம களமாடணும், இவங்க 3 பேரும் ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் இப்போவே நாம் இப்போ நம்ம வேலையை ஆரம்பித்ததான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறார் திரு விஜய். இன்னும் விஜய் எதிர்க்கிறது சாதாரணமான எதிரி கிடையாது. ஒன்று வந்து மலை போன்ற எதிரி, இன்னொருவர் பேய் போன்ற எதிரி. அப்போ அதுக்கு எதிராக வேலை பார்க்கணும்ல, அப்போ இப்போயே ஆரம்பிச்சிட்டார். அப்போது களத்தில் ஏன் எல்லோரும் ப்ரீ-இயர்லியர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவரவருடைய அனுபவமும் அவரவர்களுடைய எதிர்கால இலக்கும் அங்கே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இயர்லியர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஃபீவர் இல்லை, ஆனால் இவங்ககிட்ட இருக்குது. காரணம் என்னென்னா இவங்களுக்கு அது தேவை இருக்குது. முதலமைச்சருக்கு ஆட்சியை தக்க வைக்கணும், தன் பையன்களை அழகாக ஒப்படைக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயிச்சே ஆகணும், தன் தலைமை நிரூபிச்சே ஆகணும். தன்மான பிரச்சனை. சீமான் அவர்களுக்கு கட்சியை அடுத்த நோக்கி பயணிச்சே ஆகணும். 31 நாம் தமிழ் வச்சு எதிர்கட்சியாக உட்காரணுன்றது ஆசை இருக்கலாம், ஆளுங்கட்சியாக கூட ஆசை இருக்கலாம். அதுக்கான வேலையை பார்த்தாகணும். விஜய் 200 கோடி 250 கோடி தூக்கி போட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அது தூக்கி போட்டதுக்கு இணையான ஒரு அந்தஸ்துனா அது அதிகார அந்தஸ்து தான். அந்த அதிகாரத்தை பிடிச்சாக வேண்டிய ஒரு வெறி அவர்கிட்ட இருக்குது. அப்போ அதற்கு அவர் பயணிப்பார். இதான் சிம்பிள். புரியுது. பட் இப்போது இதை தொடர்ந்து சார் இந்த மரங்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கூட ஒரு காணொலி வந்து பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா அவங்களே வந்து இந்த மேங்க்ரோவ் என்க்ளோவ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. திமுகவோட இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். திமுக அரசு தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த மேங்க்ரோவ் கான்க்ளேவ் 2025 இது ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய ஒரு விஷயந்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆண்டுதோறும் நடத்தும் போது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா என்கிட்ட?
இல்லை. இதுக்கு முன்னாடி டிபேட் பண்ணியிருக்காங்களா அதை? இல்லை. இப்போயே ஆகுதுன்னா காரணம் சீமான். நான் அதான் ஒரு வாழ்த்துக்கள் போட்டேன். ஏன்னா உண்மையிலேயே மாநில அரசுக்கு நோக்கம் இருந்தது என்றால் காடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் மரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியங்களை பற்றியும் மக்கள் மன்றங்களில் எடுத்துரைத்திருப்பார்கள். அதை எடுத்துரைச்சாங்களா? எடுத்துரைக்கலை. அப்போ அதை பற்றி ஒருத்தர் பதிவு போட்டோன்னு ட்ரெண்ட் ஆகுதுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சீமான். சீமானவர்கள் மரங்களை கட்டிப்பிடிச்சு ஃபோட்டோ போடும்போது அருவருப்பாக ஆபாசமாக கேவலமாக பேசுகிறானுங்க பல பேர். பேசுகிறானா இல்லையா? நிச்சயம். அதோட நோக்கம் என்ன? கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறதா நோக்கம்? இல்லையே. மரங்களை பாதுகாத்து வச்சுக்க, நேசி, அதை உயிராக பாரு. மரங்கள் தான் நமக்கு உயிர், உயிர் இருந்தால் தான் சோறு, சோறு இருந்தால் தான் நீ, இப்படின்னு பேசினார்ல. அதை எள்ளி நகையாடுனீங்கல்ல. அப்போ சீமானுடைய அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது டு ப்ரொடெக்ட் த ட்ரீஸை பாதுகாருங்கன்னு தான் ஒரு கோரிக்கை. அதை நீ எள்ளி நகையாடுனியே. மரங்களுக்கெல்லாம் போடுவார், இதை பற்றி பேசுவாரோ அதை பற்றி பேசுவாரோன்னு மொக்கையாக கேட்டியே. ஆனால் இப்போ அரசே பண்ணது நீயே சொல்கிறியே. அப்போ அரசு பண்ணுறத ஒரு மிகப்பெரிய அரச கட்டமைப்பு உள்ள ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டியதை ஒரு தனி மனிதனாக நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை ஒரு தனி கட்சியை வச்சு அவர் பண்ணுறாரு அப்படின்னா அது சாதனை தானே? நிச்சயமா சாதனை தானே சார். நீங்கள் தான் சொல்கிறீங்க அரசாங்கம் பண்ணுதே சார் அதுன்னு. அரசாங்கம் பண்ணுறத பண்ண வேண்டியதை ஒரு தனி மனிதன் எப்படி பண்ண முடியுது? இப்போ பண்ணான்னா அதை நீ பாராட்டு, வாழ்த்து, வரவேற்று பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? வரவேற்று பேசினா அவங்களுக்கு ஸ்கோப் போயிடும். அங்கே தான் பிரச்சனை. அப்போ அதை பண்ண மாட்டான். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா நியூட்ரலாக பாரு. ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை கற்றுக்குனா அதை கற்றுக்கிட்டு போய் ஏன் வெக்கப்படுற? இல்லை நீ பட்டத்தை பண்ணுறானா அதை பாராட்டு, வாழ்த்து. இல்லையே அமைதியாக கடந்து போ. ஏன் அசிங்கப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற? அப்போ அதை பண்ணக்கூடாதுல்ல. தமிழக அரசு பண்ணதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். த சேம் டைம் அதை வேறு யாராவது பண்ணால் அதை வரவேறுங்க, பாராட்டுங்க, பேசுங்க. இல்லை முடியல, பாராட்ட பண்ண முடியலையா, கடந்து போ, பேசாத, அவ்வளோதான். சார் குறிப்பாக இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் முதல்ல 2024 அண்ணாமலைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையான அந்த உறவு வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சத்தில் நம்ம பார்க்க முடியுது. என்டிஏ வந்து இங்கே தனியாக வந்து தேர்தலை வந்து சந்தித்தாங்க. இப்போது அந்த என்டிஏ கூட்டணி வந்து அதிமுக கூட இன்டாக்ட் ஆனாலும் இன்னும் ஜெல்லாவலேன்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பக்கம் எழுந்துட்டே வர வேலையில் இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி வந்து பரவ தொடங்கி, குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து விரைவில் ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவ தொடங்கியிருக்கு. தொடங்கின அடுத்த நாள் வந்து டிடிவியை போயிட்டு அண்ணாமலை சந்திக்கிறாரு. என்ன நடக்குது அதிமுக கூட்டணிக்குள்ளே? நீங்கள் கேட்குற கேள்வியில் அதிமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். பாஜக தான் இருக்கிறார் அண்ணாமலை. ஆமாம். இப்போ அது பாஜகவில் இருக்கிற பிரச்சனை, அது உட்கட்சி பிரச்சனை. பட் நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். இல்லை டிடிவி அதிமுகவில் இருந்தவர். டிடிவி நீங்கள் அதிமுகவில் இருக்காரா? இப்போ இல்லை. என்ன கட்சி வச்சிருக்காரு அவர்? அம்மா மக்கள் முன்னேற்றம். அதில் எங்கே அதிமுக வந்துச்சு? நிச்சயமா நம்ம மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும் சார். அதிமுக என்டிஏ கூட்டணியின் தலைமையை தமிழ்நாட்டில் வச்சிருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக தான் ஹெட்டு. நிச்சயமா அதிமுக தான் தலைமை. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவருக்கு கீழே தான் பிஜேபி இருக்குது. பிஜேபி கூட தான் அமமுக இருக்குது. அவர் கூட தான் மற்றவங்க இருந்து ஆகணும். ஓகேவா? இதான் ரொம்ப சிம்பிள். அப்போ பாஜகன்ற அதிமுக கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரான அண்ணாமலை அமமுக அப்படிங்கிற பாஜக ஓடு பயணித்து அந்த கட்சி வெளியே போன கட்சியை போய் மீட் பண்ணதை அதிமுக கூட்டணி பிரச்சனைன்னு பேசாதீங்க முதல்ல. பட் டிவி ஷோஸ்ல டிபேட் வரது அதை மீன் பண்ணி தானே சார் கட்சி பூசலா? அப்படிதான் வரும். திமுக கூட்டணிக்குள் வெடித்த பூகம்பம்னு எதாவது பேச முடியுமா? முடியாது. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடிந்து பேசி இருக்கிறார் கரூரினுடைய எம்பியான ஜோதிமணி. ஏன் டிபேட் பண்ணல? ஏன் வெளியெடுத்து பேசலை? வெளியே தெரியக்கூடாதுல்ல. அதான். அப்போ இது அண்ணாமலை வந்து இதை கூட்டணி உடைக்க போகிறாரு, அப்படி பண்ண போகிறாரு, இப்படி பண்ண போகிறாருன்னு பேசினா ஹைப் ஏறும். எதிர்கட்சி கலகலத்து இருக்கிறவங்க ஒரு தோட்டத்தை உருவாக்குனதுனால பண்ணுறாங்க சார். ரொம்ப சிம்பிள் சார். நம்ம வெளியில் இருக்கிறத வச்சு தான் பேச முடியும். உள்ளே இருக்கிறத வச்சு நம்ம நிறைய அசம்ஷன்ஸ் பண்ண முடியாது. பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ணாமலைக்கு டிடிவி தினகரன் உள்ளே வரணும், அமமுக உள்ளே வரணுன்ற நோக்கம் அவருக்கு தான் தனிப்பட்ட முறையில் தேவையா? பிஜேபின்ற கட்சிக்கு தான் தேவை. இப்போ பிஜேபின்ற கட்சிக்கு
அமமுக என்டிஏக்குள்ள இருந்தால் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்னு அவர் நினைக்கிறாரு, தலைமை நினச்சிருக்கோம். அதனால் போய் பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன செய்திகள் வருது அப்படின்னா, நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு அவரை போய் பார்த்தவரோட பர்சனல் விஷயங்கிறார். சில பேர் போயிருக்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே சந்தேகம் வருது, வெளில ஒன்று பேசுகிறாரு உள்ளே ஒன்று இருக்குன்ற சந்தேகம் நமக்கு வருது அண்ணாமலைக்கு. அப்போ அண்ணாமலைக்கு ஏதோ மனசில் எண்ணம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு. பிரச்சனைனா கட்சிக்குள்ளே இருக்கலாமா வேணாமா, இப்போ போகலாமா அப்புறம் போகலாமா, இவன் சந்திக்கலாமா சந்திக்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. அப்போ அதுதான் நம்ம சந்தேகத்தை உருவாக்குது. ஆனால் அவரால் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஆரம்பித்தார்னா அது மோடியின் ஆசீர்வாதத்தோடு தான் ஆரம்பிப்பார். பிஜேபி எதிர்த்துட்டு அண்ணாமலை எதுவுமே செய்ய முடியாது இன்றைய காலகட்டத்தில். அதை நான் 100% சொல்கிறேன். எதனால் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான் அவர் யாருன்னு அடையாளப்படுத்துச்சு. உங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு தெரியுமா? தெரியாது. தனியாக கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. ரொம்ப கஷ்டம். மீடியா வெளிச்சமும் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ பிஜேபிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி உங்களை காமிச்சது, உங்களை வளர்த்தது, உங்களை ஆளாக்குச்சு, உங்களை செதுக்குச்சு, உங்களை மக்கள்கிட்ட கொஞ்சம் பேர் சேர்த்துச்சு. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டரை அவர் கையில் எடுப்பாருன்ற ஒரு கேள்வியை இப்போ ஏன் தொடங்குது? ரெண்டுமே இருக்குது. ரிஸ்க் எடுத்துருவாருன்ற எண்ணமும் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்ற எண்ணமும் இருக்குது. அது எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்க போகுதுன்னு வைங்களேன், ஒரு தோராயமாக கேட்குறேன், இப்படி ஆரம்பிக்கப்பட்டு அது எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா யார் அது வீக்கெண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது மோடி அவர்கள் கீழே என்டிஏ கூட்டணி இருந்தது. அதனால் அந்த 18% வாக்குகள் 2024 அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆச்சு. 24 அண்ணாமலை தனித்து நிற்கிறாரு. ஒரு யூகத்துக்கு கேட்குறேன், தனித்து நிற்கிறாருன்னு வைங்களேன், எந்த ஓட்ஸ் அவருக்கு வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பெருசாக யாரையுமே பாதிக்க மாட்டார். அண்ணாமலைக்கு என்ன ஓட்டு இருக்குது? சென்னையில் என்ன அண்ணாமலைக்கு ஓட்டு இருக்குது? எதுவும் இல்லை. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா பாதிப்பு யாருக்கும் பெருசாக இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா, சில பேர் இப்போ விஜய் சொல்லலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு, இதனால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது. நிச்சயமாக. 234 கேண்டிடேட்டை போட்டு நிப்பாட்டி 234 கட்சியை வளர்த்து கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் பெரிய வேலை சார். பெரிய வேலை, ரொம்ப கஷ்டம். அது ஒரு புதிய கட்சியால் அதை கட்டமைப்பு இல்லாது பண்ணார்னா அது ஆச்சரியம். பட் வாய்ப்புகள் மிக 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 குறைவு. பட் அவர் ஒரு ஆசிலேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இதை தொடர்ந்து இப்போது தென் மாவட்டங்களில் ஒரு தவறான மூவ் ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு விஷயம் பேச தொடங்கி. நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி கூட பேசியிருந்தோம். அந்த மதுரை விமான நிலையத்துக்கு யார் பேர் வைக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தில் சீமானவர்கள் கரெக்டாக பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேஃபான ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். ஸோ இப்போ தென் மாவட்டங்களில் எடப்பாடி அவர்கள் சொன்னது பிற சமூக மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நான் அதை அவருக்கு பேக் ஃபயராக இருக்குது, எடப்பாடிக்கு செட்பேக்காக இருக்குன்னு நான் நினைக்கல. அது கை கொடுக்கும். அது எப்படி சார் சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு சமூகத்தை மட்டும் ஆதரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அவருக்கு தேவை வாக்கு வங்கி. இன்னொன்று, நான் பட்டியலின மக்களுக்கு எதிரானவன் கிடையாது, நான் அவங்க கோரிக்கை நிறைவேற்றவனா வந்தவன். இந்த இடத்துக்கு நான் இந்த மாதிரி காரணங்களை சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு அவர் கன்வின்ஸ் பண்ணுவார், காம்ப்ரமைஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஓட்டு வங்கி எங்கே இருக்குது எவ்வளோக்குன்னு தெரியும். இப்போ சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் பொலிட்டீஷியன், யாருக்கும் 50 கூட நினைக்கக்கூடிய ஒரு ஆள். பட் எடப்பாடி அப்படி இருக்க மாட்டார். அவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரியும். அரசியல் அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டீங்கன்னா இவங்க எல்லோரும் அமைதியாகிடுவாங்க. யாரை இப்போ எதிர்க்கிறாங்களோ அவங்களும் அமைதியாகிடுவாங்க, கண்டிப்பாக அமைதியாகிடுவாங்க. ஆனால் இப்போது இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலா அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், முக்குளத்தோரோட ஒரு ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இப்போ நீங்களாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி நான் மூவ் பண்ணாவே இந்த முக்குளத்தோர் வாக்குகள் எனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இதை கையில் எடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இல்லை, 100% உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இவங்களாம் இல்லைன்னா உங்களுக்கு முக்குளத்தோர் வாக்கு வராதுன்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல. அதுதான் ஒரே போட்டார் அவர். அது ஒரு சென்சிட்டிவான இடம். எடப்பாடி திட்டத்து ஒரு சென்சிட்டிவான இடம், நான் அது இல்லைன்னு சொல்லலை. அது கை கொடுக்குமா கை கொடுக்காதாங்கிறது எலெக்ஷனில் தெரியும். பட் இட்ஸ் அ கிளியர் ஸ்ட்ரோக். இது ஒரு ஸ்ட்ரோக் தான். இது ஒரு வலையை விரிச்சு வச்சிருக்காரு, அது விழுமா விழாதான் நமக்கு தெரியாது. பட் இட்ஸ் அ மெசேஜ், இட்ஸ் அ ஸ்ட்ரோக். இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா அவர் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டார். அவருக்கு ஒரு தனித்த பாதை இருக்கணுங்கிறதுக்காக அவரோட அதுவும் ஒரு கிளவரான மூவ் தான். அது கிளவர் மூவ். இதுவும் ஒரு மூவ். என்ன மூவ்ன்றது நம்ம மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. பட் டிடிவி இல்லைனா அவங்களுக்கு ஓட்டு வராது,
சசிகலா இல்லைனா ஓட்டு வராது, ஓபிஎஸ் ஓட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை உடைக்கணும், தவிடுபொடி ஆக்கணுங்கிறது தான் அந்த நிலைப்பாடு எடுத்தார் திரு எடப்பாடி கே பழனிசாமி. அதுக்கு அவர் கை கொடுக்கும் தான் அவர் நம்புறாரு. இன்னொன்று, கிரவுண்டில் போய் விசாரிக்காமல் என்ன இருக்குன்னு தெரியாமலாம் முடிவு எடுத்திருக்க மாட்டார். அது தெரிஞ்சிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கிறவங்கள எப்படி சைலன்ஸ் பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். இளையராஜா படித்தாரா, ரஹ்மான் படித்தாரா, சச்சின் படித்தாரான்னு கேட்பாங்க, நம்பாதீங்க அப்படின்றாங்க. முதல்ல அவர் ஒன்று புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் என்ன டிகிரி படித்தார் எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியுமா? எனக்கும் தெரியல. ஒருவேளை அந்த திரைப்படம் தொடர்பாக தான் டிகிரி படித்து வந்திருந்தாருனா கூட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்போ திரைப்படம் தொடர்பாக எந்த டிகிரியுமே படிக்காமல் ஒரு வேளை இங்கே தமிழ்நாட்டில் பல இயக்குநர்கள் இருக்காங்க, உங்களுக்கு கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களும் ஏன் கல்வி கை கொடுக்கல, படித்த கல்வியை கை கொடுக்கலன்னு கேட்குறேன். அப்படி எடுத்துக்கோங்க. அவங்க டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது. சீமான்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. தனித்திறமைகளை வளர்த்துக்கோங்கன்னு தான் அவர் சொன்னார். அவர் சொன்ன பொருள் அப்படிங்கிறது தனித்திறமைகளை வளர்த்துக்கோங்க, அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இளையராஜா படிக்கலையா, சச்சின் படிக்கலையா, நீங்களாம் படிக்காதீங்கன்னு சீமான் எங்கேயா சொன்னாரா? இல்லை. எவனுமே புக் எடுத்து படிக்காத, எல்லா வீட்டுக்குள்ளேயே இரு, முட்டாளா கடை, குடிச்சு சாவுன்னு சொன்னாரா? இல்லை 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 இல்லைங்க, இல்லை நிச்சயம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கும் தெரியும் சார். குழந்தை நீட்டு தேர்வுக்கு நீங்கள் நீட்டு விலக்கு கொடுப்பீங்கன்னு பொய் சொல்லி ஏமாத்தினீங்க, ஓட்டு வாங்கினீங்க. அது அங்கே எவனுக்கும் கேட்க துப்பில்லை, எல்லாரும் பயந்துருவாங்க. ஐயோ எப்படி கேட்குறதுன்னு பயந்துட்டீங்க. சரி பயப்படுங்க, அது உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் பயப்படுறீங்க, ரைட்டு, உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. அப்போ அந்த நீட்டு தேர்வு ஒரு பாப்பா எழுதுது, அனிதாங்கிற ஒரு பாப்பா தான் நமக்கு தெரியும். அதன் பிறகு பல மாணவர்கள் பழைஞர்கள் வந்து தங்களோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. அந்த உயிரை மாய்ச்சிக்கிறோன்னு நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, ஒரு சித்தப்பா ஸ்தானத்தில் இருக்கு, என்ன சொல்லுவீங்கப்பா? இன்னும் நீங்கள் வருத்தப்படாத, தேம்பி அழுகுறான் சார், கல்வி மட்டுமே கை கொடுக்காது, பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இல்லை பாரு, பயப்படாத, வருத்தப்படாத, இது இல்லைன்னா நமக்கு இன்னும் வாழ்க்கை ரொம்ப பெருசு, நம்ம அடுத்த இடத்த நோக்கி பயணிப்போம், வா, வேறு துறைகளை படிப்போம், இல்லை அது முடியலையா இதில் இன்னும் தூரம் முயற்சி பண்ணுவோம், சோர்ந்து போயிடாத, உனக்கு திறமைகள் இருக்குது, நல்லா விளையாடுவேன், நீ நல்லா பேசுவேன், நீ நல்லா பாடுவேன், ஏதாவது சொல்லுவீங்களா மாட்டிங்களா? நிச்சயமா. இது ஒரு ஊக்குவிப்பு தானே சார். ஊக்குவித்தவன் ஊக்குவித்தால் ஊக்குவித்தவரும் தேக்கு விற்பான ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் ஊக்குவிப்பே பண்ணணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் சொல்லிடுவாங்கன்னு, இதெல்லாம் யாருக்கான பேச்சு, எதற்கான பேச்சு, எதற்கான ஸ்கிரிப்டுங்கிறது பச்சை தெரியுது. இல்லை, இப்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், சம்மந்தமே இல்லாமல் இப்போ அந்த விழா நடத்த வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? சம்மந்தமே இல்லாமலாம் இல்லை, சீசன் அவங்க ஒரு விளம்பரம் பண்ணால் உங்களுக்கு அது புரியல. இல்லை, இது சார் ஜூலை மாதம் 14 ஒரு விளம்பரம், என்ன விளம்பரம் சொல்லுங்கள்? உங்களுடன் ஸ்டாலின். செப்டம்பர் மாதம் 15 ஒரு விளம்பரம், என்ன இந்த செப்டம்பர், இதுனா அக்டோபர் வந்துருச்சா? அக்டோபர் நவம்பரா? இது செப்டம்பர். செப்டம்பர் முடிய போகுது. செப்டம்பர் முடிய போது ஒரு விளம்பரம் வந்துச்சு பாருங்க. ஜூலை ஆகஸ்ட் ஒரு விளம்பரம் வந்துச்சு, ஓரணியில் திருவள்ளுவம். ஆகஸ்ட்ல ஒரு விளம்பரம், செப்டம்பர்ல ஒரு விளம்பரமா, இப்போ அக்டோபர்ல விளம்பரம் வரும், கட்டாயமா வரும். இதெல்லாம் சரிங்க சார். இப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கமன்சி இருந்த அதிமுக விட இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ஆன்டி இன்கமன்சி வந்து திமுக மேலே உருவாகி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளும் இப்போ திமுக மீது வந்து கடும் அழுத்தத்தை போடுறதா தெரியுது. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் பேசியது, காங்கிரஸை விட எங்களுக்கு சீட் அதிகமாக தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுறது வெளியே வந்திருக்கு. பேசியிருக்காரா? ஆமாம், காங்கிரஸை விட ஒரு சீட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாருன்னா, 10 சீட்டு கம்மியாக இருந்தால் கூட்டணி விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்ல தேவையில்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகளும் அழுத்தத்தை கொடுக்குதா திமுக மேலே? கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி அழுத்தத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சார். இதற்கு காரணம் நீங்களாம் நினைப்பீங்கன்னா, பார்க்கக்கூடிய மக்களுக்காக சொல்கிறேன், இதுக்கு காரணம் பிசிகாவோ, காங்கிரஸோ, கம்யூனிஸ்ட்டோ, மதிமுக விட்டுருங்க, மற்றவங்களாம் கிடையாது. இந்த கட்சிகள் யாருமே கூடுதல் சீட்டு கேட்கறது காரணம் கிடையாது. யார் காரணம் நீங்கள் சொல்லுங்கள்? எந்த திமுக கூட்டணியில் சொல்கிறீங்களா? திமுக கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்பதற்கு காரணம் யார்? திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கமன்சி திமுக தான் காரணம். எக்ஸாக்ட்லி ட்ரூ. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை முடிக்கிறேன், அதை முடிக்கிறேன்னு பொய்யா பேசி, புரட்டா பேசி, மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி ஜெயிச்சு உக்காந்த பிறகு ஒன்றுத்தையும் செய்யாமல் ஆழ்ந்து அடியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தனும் உதவாங்கிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் உதவாங்கிக்கிட்டு இருக்கான் கிரவுண்ட் லெவலில், ரூட் லெவலில். எனக்கு எந்த திட்டமும் வந்து சேரலை. ஏன்னா நீ சொல்லியிருந்தேன்னா ஓட்டு போட்டேன்னு அவன் யாரை பார்த்து கேட்பான்? யார் சட்டையை பிடிப்பான்?
அண்ணன் திருமாவின் சட்டைகளை தான் பிடிப்பாங்க. அதை திமுக சமாளிக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், பல்வேறு கிளை தெளிவாக நன்றி. நன்றி.